நேற்று வீடியோவில் சென்டர் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ சைடெல்லாம் ஃபில் பண்ணால் தான் திலகம் ஷேப்பில் லீஃப் ஃபில்லிங் வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ இந்த மாதிரி இப்போது ஏதாச்சும் ஒன் சைடு மட்டும் அந்த லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அவுட்லைன் கொடுத்ததுக்கு உள்ளே வெளியே மேலே, அப்போ கீழே இறங்கி வரும்போது அவுட்லைன் கொடுத்ததுக்கு உள்ளே வெளியே, மறுபடியும் உள்ளே வெளியே ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ஒன் சைடு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த சைடு அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாட் போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த சைடு போடணும். இந்த மாதிரி உள்ளக்கு இந்த சைடும் ஃபில் ஆகிடுச்சு. நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சப்பறம் கண்டிப்பாக அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கணும், அதாவது ஃபினிஷிங் ஸ்டிச் கொடுக்கணும். நான் வேறு கலர் த்ரெட் எடுத்துருக்கேன், சில்க் த்ரெட்டில். இல்லை நீங்கள் ஜரி எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணதை ஒட்டியே ஸ்டிச் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த எட்ஜ் மட்டும் வரும்போது மட்டும் நல்லா ஷார்ப் எட்ஜாக கொண்டு வந்துடுங்க. இப்போ சம் மிஸ்டேக் ஏதாச்சும் அந்த திலகம் ஷேப்பில் எட்ஜ் கொண்டு வர முடியல, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க அவுட்லைன் கொடுக்கும்போது. இப்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாச்சும் பீட்ஸ் கொடுத்து கூட நீங்கள் அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.